பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு இதில் ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். துவரம் பருப்பு ஊறிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், தேவையான சால்ட்டு, பெருங்காயம் கொஞ்சம், திருமண தேங்காய் 3/4 கப்பு. தண்ணி ஊற்றாமல் பருப்பு உடைக்கலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அரைச்சதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறேன். சாம்பார் பண்ணணும். இதில் ஓகே, இல்லை பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் உருட்டிக்கலாம் எல்லாத்தையும். அரைச்ச பருப்பு செப்பரேட்டாக எடுத்து வச்சோம்ல, கொஞ்சம் அதில் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அதை கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சிகப்பு மிளகா, கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணதை இதில் ஊற்றுறேன். அரைச்ச பருப்பு உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றுறேன். கொஞ்சம் வெல்லம் கொதிக்கட்டும். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணுறேன். அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஃப்ரை பண்ண உருண்டையாக இதில் போடணும். உருண்டை போட்டு கொதிக்க வைக்க வேணாம். மேலே பொடியை சாப் பண்ண கொத்தமல்லி, பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.